மட்டக்களப்பு வவுணதீவு தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லமுள்ள காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பங்கு பெற்றுதலுடன் நேற்று இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுணதீவு தாண்டியடி மாவீரர் துயிலுமில்ல காணியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைந்திருக்கிறது என்றும் அந்த காணியினை விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைத்து வழங்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இதன்போது கூறியிருந்தார். எனினும் அந்த காணியினுள் நிரந்தர கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு துயிலுமில்லம் இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரி ஒருவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், முழுமையாக இல்லாவிட்டாலும் குறித்த காணியில் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஒரு பகுதியினை விடுவிக்குமாறு கூறியுள்ளார். இதன்படி நேரடியாக களவிஜயம் மேற்கொண்டு காணியின் ஒரு பகுதியினை விடுவிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதன்போது தெரிவித்துள்ளார்.